கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 17:18. மேத்யூ 17:18. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த மொத்த சம்பவத்திலே ஒரு திருப்பு முனைனா இதுதான். ஏன்னா சீஷர்கள் அந்த பிசாசை துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக அதிகாரத்தோடு அந்த பிசாசை அவர் கடிந்து கொள்ளக்கூடியது. இது என்னன்னா, இது சும்மா ஏதோ ஒரு சம்பிரதாயமாக இதை இப்படித்தான் விரட்டணும், இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற வழிமுறையில் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, பிசாசை அதட்டுறாரு. அது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தெய்வீக வல்லமையோடு விரட்டும் போது அந்த பிசாசு அங்கிருந்து ஓடி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் மார்க் 1வது அதிகாரம் 25-26வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே ஒரு பிசாசு பிடிச்சவன் எங்கே ஜபாலயத்தில் இருக்கிறான். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் அங்கே அந்த பிசாசு கீழ்ப்படிந்து உடனே போகக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவங்க எல்லாம் என்ன ஆச்சரியப்படுறாங்க, ஆகா, பிசாசுகளும் உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்கள் யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த நோபல் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் அவர் என்ன இங்கே இருக்கிறாரு, வீட்டில் இருக்கவனுக்கு அந்த நேரமே சொஸ்தமாகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது இடம் எங்கிருந்தாலும் சரி, அது ஜபாலயமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, முன்னாடி பக்கத்தில் நிற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பிசாசுகள் உடனே கீழ்ப்படியக்கூடிய காரியம். அது எங்கே பார்க்குறோம், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. ஏன்னா இந்த பிசாசுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உடனே கீழ்ப்படியுது. இது எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் மேலாக அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அந்த நேரமே எப்படி, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இந்த ஹீலிங் இம்மீடியட்டு, கம்ப்ளீட்டு, அதாவது உடனே நடைபெறுகிறது, முழுமையாக நடைபெறுகிறது. இது எதை காட்டுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மன உருக்கத்தையும் அவருடைய ஆவிக்குரிய வல்லமையும் காட்டக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. அப்போ எங்கே மனித முயற்சியினால், தங்களுடைய முயற்சியினால் அவங்க எழும்பி செய்ய அவங்க எங்கே தோற்று போகிறாங்களோ, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ எங்கே விடுதலை வேணுமோ அங்கே யாரெல்லாம் நொறுங்கி போனவர்கள், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பாடு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கு ஒரு பெரிய விடுதலை விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு பிசாசாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கு மேலே ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி. என்ன, அவர் தான் எல்லாத்துக்கு மேலே ஒரு முழுமையான அதிகாரம் பெற்றவர். அதனால் உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவை வாங்க. நீங்கள் அதில் அவர் ஒரு காலதாமதம் பண்ண மாட்டார். இல்லை உங்ககிட்ட உட்காந்து இதை செய்கிறதா அதை செய்கிறதா நெகோஷியேட் பண்ண மாட்டார். உடனே அவர் விடுதலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே ஒரு மனித முயற்சி தோற்று போகிறதோ அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு வார்த்தை போதும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, நீங்கள் மனிதனுடைய முயற்சியோ மனிதனுடைய பலத்தையோ பார்க்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்க, அவர் செய்யக்கூடிய காரியம் உடனே. ஏன்னா கர்த்தர் இன்றைக்கும் மன உருக்கம் உள்ளவராய், அதே நேரத்தில் அவர் என்ன
எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் பெற்றவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வந்தமாய் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர்ட்ட வாங்க. அவர் உடனே அதற்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அதனால் நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்க. அவர் நிச்சயமாய் பெரிய விடுதலையை கொடுப்பார். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு நிந்தை, எந்த ஒரு சுகவீனம், எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு கட்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும்போது அதையெல்லாம் எங்கள் தேவன் முழுமையாய் தீர்த்து வைக்கக்கூடிய தேவன் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.